தமிழர்களுடைய கலையும் தமிழர்களுடைய வாழ்வைப் போலவே மிகவும் தொன்மையானது. 100க்கும் மேற்பட்ட கலைகள் உண்டுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த கலைகள்ல பெரும்பாலானவை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. ரொம்ப பலவீனமான நிலைன்னு சொன்னாலும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற கலைன்னா கரகாட்டத்தை சொல்லலாம். சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடின 11 ஆடல்கள்ல குடக்கூத்து ஆடல் கரகத்து மாதிரியே இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. உலகம் பூரா உருவான கலைகள் மக்களுடைய சமய சடங்குகளுடைய விளைவாத்தா உருவாச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கரகமும் அப்படித்தான். கரகத்துல 2 வகை இருக்கு. பூசாரி சுமந்து வர சக்தி கரகம், இதோட துணையாட்டம்தான் ஆட்டக்கரகம். வருஷம் முழுக்க உழைச்சு விளைஞ்ச புது தானியங்களை கடவுளுக்கு படைச்சு பொங்கல் கொண்டாடுறது நம்ம பண்பாடு. அந்த பண்பாட்டுடைய ஒரு அங்கமாத்தான் சித்திரை மாசத்துல மழைய வரவேற்கும் முகமா மாரியம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்களையும் அதற்கு துணையா நிக்கிற ஆண் தெய்வங்களையும் நம்ம மக்கள் வழிபடுறாங்க. தென் மாவட்டங்கள்ல இத கொடைன்னு சொல்றாங்க. பிழைப்பு தேடி வெளியூருக்கு போயிருந்தாலும் ஊருக்கு திரும்பிடுறாங்க. வரி வசூலிச்சு சாமியோட மனசு குளிர திருவிழா நடத்துறாங்க. இந்த நாட்கள்ல மக்கள் தங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட விஷயங்கள் நிறைவேறினதை ஒட்டி முளைப்பாரியோ பால் குடமோ எடுத்துட்டு போவாங்க. குடம் கவிழாம ஆடிக்கிட்டே செலுத்துற இந்த நேர்த்திக்கடனுடைய கலை வடிவம் தான் கரகாட்டம்னு சொல்றாங்க. இயற்கையையும் பெண்ணையும் வழிபட்ட மக்களுடைய பண்பாட்டு அடையாளமா இருக்கிற இந்த கரகத்துக்கு சமூகத்துல நல்ல மரியாதை இருந்துச்சு. கலைஞர்கள் அவங்களுடைய கலைக்காக மதிக்கப்பட்டாங்க. இந்த மதிப்பு உற்சாகமா இந்த தொழில ஈடுபடுறதுக்கும் திறமைய வெளிப்படுத்துறதுக்கும் ஊக்கமாயிருந்திருக்கு. உழைச்சு களைச்ச மக்கள் தங்களை தாங்களே புத்துணர்வூட்ட இந்த கலைகள் கிட்ட அடைக்கலமாகறாங்க. கலையும் தன்னுடைய பயணத்துல தனக்கு தேவையான கலைஞர்களை தேர்ந்தெடுத்துக்குது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர் தான் தங்கப்பாண்டி. கத்தி சாணம் பிடிக்க போவேன், தையல் மிஷின் வேலைக்கு போவேன். இங்கே வந்து 3 பொம்பளை பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த இதோடைய வருமானம் எனக்கு காணலை. இந்த தொழிலில் வந்து நியாயமான சம்பளம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். போனோன்னா இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஊரில் போய் நிகழ்ச்சி பண்ணுவாங்க. இவங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து மக்கள் எல்லோரும் சிரிப்பாங்க. இங்கே நான் பேசும்போது இவங்களே பார்த்து என்னை பார்த்து சிரிப்பாங்கள்ல, அப்போ இந்த தொழில் நம்ம பார்த்து நல்லா காசு கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த தொழில் நான் இறங்கினேன். தொழிலுங்கிறது நல்ல சம்பாத்தியம். 1க்கு 3 பொம்பளை பிள்ளைகளுமே நல்லா படிக்க வச்சேன். 2 பிள்ளைகள் கட்டி கொடுத்தாச்சு, 1 பிள்ளைய நான் டீச்சருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். வசதியானவங்களும் இந்த கலையை ஒரு தொழிலா தேர்ந்தெடுக்கிறது இல்ல. வர்ற கலைஞர்களும் இந்த கலையை தேர்ந்தெடுத்தா மாட மாளிகைகள்னு வாழலாங்கிற கனவோட வர்றதில்ல. கலைஞர்களுக்கு கலையும் கலைக்கு கலைஞர்களும்னு இருக்கிற இந்த உறவு பரஸ்பரம் ஆறுதல் தானோன்னு சொல்ல தோணுது. வறுமை காரணமா இந்த கலைக்குள்ள வந்தவங்க தான் சரஸ்வதி. ஆனா இந்த கலை தந்த உற்சாகத்துல திகட்ட ஆடி கழிச்சிருக்காங்க. அலங்காரம் செஞ்சுக்கிட்ட கோடுகளுடைய தனம் இன்னும் அவங்க முகரேகையில ஒன்றி போயிருக்கு. என் அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சின்ன பசங்களாக வச்சு எங்கள் அம்மாவுக்கு 11 பசங்க, 11 குழந்தைகள். அப்போ எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்ட உடனே ஒரு பிழைப்புக்கும் எங்களுக்கு வழி இல்லை. அன்னாடு கூட தொழிலோ மற்ற தொழிலோ பார்த்து எங்களால் குடும்பம் காப்பாற்ற முடியல. அதனால் எங்கள் அப்பா அம்மா என்னை ஆட வச்சாங்க. ஆட வச்சு இந்த தொழிலை கற்று கொஞ்சம் நல்லா வந்தோம். இந்த கரகங்கிறது எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. எங்களை வாழ வச்சது இந்த தொழில் தான். இவ்வளவுக்கு பசியாத கஞ்சி குடிக்கிறது இந்த தொழில் தான். வேறு எந்த தொழிலுமே பார்த்து நாங்கள் முன்னேறல. அப்போ வந்து படிப்பு கிடையாது. படிப்பு இல்லாமல் இந்த தொழிலை வச்சு தான் நாங்கள் முன்னேறினோம். திங்க சாப்பாடும் கொடுத்தத ஆட உறங்குத வீடு இந்த தொழில் தான். எல்லாமே இந்த தொழிலை வச்சு தான் நாங்கள் நல்லா வந்தோம். இவர் ராஜேந்திரன். அப்பா சித்தப்பா எல்லாரும் நாதஸ்வர கலைஞர்கள். அந்த சூழல்லையே வளர்ந்ததால இயல்பாவே தாள ஞானம் இருந்தது. சாதி தடையால கர்நாடக சங்கீதத்தை முழுமையா கத்துக்க முடியல. அப்பாவுக்கு உதவியா போய் தவில் வாசிக்க கத்துக்கிட்டாரு. நீண்ட காலமா இந்த கலையோட ஒன்றி போயிருக்கிற இவர் தன்னோட காலத்துல இந்த கலைக்கு இருந்த மதிப்பு இப்ப இல்லைன்னு வருத்தப்படுறாரு. அன்றைய தெரிஞ்ச பேர்கள் வந்து இன்னைக்கு யார் கரகாட்டம் அது மாதிரி இன்னார் வராங்க, அந்த ஊரில் வராங்கன்னா அவங்க கரகம் தான் ஆடுவாங்க. கரகாட்டுறவங்க பேர் மட்டும்தான் தெரியும் அன்று. அப்போ அது வந்து நாங்கள்லாம் பயந்து போய் நிற்போம். இன்றைக்கி இவங்க இப்படி ஆட போகிறாங்க, இன்றைக்கி எப்படி வாசிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு மேளங்கள்லாம் வந்து ஒவ்வொரு புதுக்கோட்டையில் கரகாட்டம் போட்டாங்கன்னா தஞ்சாவூரில் மேளம் போட்டாங்கன்னா அப்படியே பார்த்தே பயந்து நடிக்க போகிறோம். அவங்களும் நடிக்கிருப்பாங்க. இவங்க என்ன வாசிக்க போகிறாங்களோ என்ன ஆட போகிறோம் அப்படின்னா அந்த கலை மூலியத்திலேயே ஒரே ஒரு நிலை பாடு இருந்துச்சு, ஒரு நிலை சிந்தனை இருந்துச்சு. அதனால் அந்த ஆட்டாடுகளுக்கு ஒரு மரியாதை நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை ஊர் பேசுவோம். அன்றைக்கு
இந்த வந்து ஆடினாங்கடா அப்படிங்கிற ஊர் பேசும். அதனால தான் இன்றைக்கு கரகாட்டம் அது வேறு வேறு கோணத்தில் இன்றைக்கு இந்த கலை நடந்துக்கிட்டு இருந்தாலும் கரகாட்டங்கிற வார்த்தை இன்னும் மறையலை. ஆனா இன்னைக்கு கரக கலைஞர்கள் கிட்டயே கரகாட்டத்தை பத்தின ஞானம் குறைவாத்தான் இருக்குன்னு வருத்தப்படுற இவர் அதுக்கு காரணம் பெருகி போன சினிமா மோகம்னு குற்றம் சுமத்துறாரு. உண்மையாக கலைக்காக இருக்கக்கூடியவன் கண்ணீர் கலங்கி தான் இன்றைக்கி நிற்கணும். ஆனால் இந்த கலைக்கே சம்மந்தம் இல்லாத சில ஏஜென்ட்டுகள் ஊடுருவி என்ன செய்கிறான்னா தன் வாழ்வாதாரத்துக்கும் தான் பிழைக்கணுங்கிறதுக்காக இந்த சும்மா இருக்கிற சின்ன சின்ன வயசு பெண்கள் வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முன்தொகையை கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆட வச்சு அதுக்குள்ள ஒரு அரப்பாவுடைய கட்டப்பட்டு அவங்க பாட்டு அவளுக்கு தெரியாது, கரகத்தை தலையிலேயே வைக்க தெரியாது. கரகம்னு என்ன தெரியுது? ஒரு பொண்ணு சரிங்க கரகத்தை வந்து இப்படித்தான் இப்படி தான் வாங்கிட்டு வரணும், இப்படி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பொண்ணு கரகத்தை எப்படி கொண்டு வர தெரியுமாங்க? இதுங்க இப்படி பிடிச்சி தூக்கிட்டு வருது. தெரியல இந்த கரகம்னா என்னென்னு அதுக்கு தெரியல. அதனால் அதை பற்றி குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கிட்ட கேட்டேன்னா எனக்கு அது தெரியணுங்கிற அவசியமும் இல்லைங்குது. இப்படி கலையே வாழ்க்கையா நினைச்சு வர்ற கலைஞர்கள் நொந்து போறதுக்கு என்ன காரணம்? சினிமா மாதிரியான நவீன கலைகள் தோன்றதுக்கு மக்கள் நடுவுல உருவாகி வளர்ந்த இந்த மாதிரியான கலைகள் தான் காரணம். எளிய ஏழை மக்கள் தங்களுடைய உழைப்போட களைப்பை போக்க கண்டுபிடிச்ச கலைகள் இன்னைக்கு சினிமாவோட தாக்கத்துல மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட தொடங்கிருச்சு. சினிமா திரையில் அசைஞ்ச நிழல்கள் நமக்கு நெருக்கமான நிஜ உருவங்களா மாறிப்போச்சு. கரகாட்டமும் தன்னை நிழலுக்கு நிகரா மாத்திக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாச்சு.